கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களில் முக்கியமானது படகு போட்டிகள். ஆலப்புழாவில் நேரு கோப்பை படகு போட்டிகள் இன்று தொடங்கின. இதன் சிறப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். கேரளாவில் மாநிலம் முழுவதும் படகு போட்டிகள் நடந்தாலும் ஆலப்புழாவின் புன்னமிடா ஆற்றில் நடைபெறும் நேரு கோப்பைக்கான படகு பந்தயம் தான் பிரதானமானது. இதன் வரலாறு 70 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிடுகிறது. 1952 நடந்த படகு போட்டிகளை அப்போதைய பிரதமர் நேரு கண்டுகளித்ததுடன் வெற்றியாளர்களுக்கு வெள்ளிக்கோப்பையை பரிசளித்தார். போட்டியில் பங்கேற்கும் ஒவ்வொரு படகின் விலையும் 80 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரையில் இருக்கும் என கூறப்படுகிறது. சுமார் 100 பேர் ஒரே நேரத்தில் படகு வலித்துச் செல்வது மெய்சிலிர்க்கச் செய்யும் காட்சி. செண்டை மேளங்களின் முழக்கங்களுடன் கவர்ந்திழுக்கும் மீனவ பாடல் பின்னணியில் படகு போட்டியை காண்பதே ஒரு பரவச அனுபவம். ஒரு நிமிடத்தில் 100 முதல் 120 முறை மின்னல் வேகத்தில் துடுப்பு வலிக்க வேண்டும் என்பதே போட்டியாளர்களுக்கு தேவைப்படும் அசாத்திய திறமை. ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் பல வகை போட்டிகள் நடத்தப்படும். விறுவிறுப்பான இப்போட்டிகளை பார்ப்பதற்கென்றே வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் குவிவார்கள். இரண்டு லட்சம் பேர் இப்போட்டிகளை காண குவிய உள்ளனர். நேரு கோப்பை படகு போட்டியை கேரள கலாச்சாரத்தின் ஆன்மாவாகவே கருதி கொண்டாடுகின்றனர் மக்கள். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.